இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குரங்கம்மை பரவல் நாட்டில் புத்தாண்டில் ஒரு புதிய சம்பவம். புத்தாண்டில் மலேசியாவில் ஒரு புதிய எம்பாக்ஸ் நோய் சம்பவத்தை பதிவு செய்துள்ளது. கடந்த 21 நாட்களில் ஆபத்தான செயல்களில் ஈடுபட்ட மற்றும் வெளிநாடு சென்று திரும்பிய 24 வயதான இளைஞருக்கு எம்பாக்ஸ் தொற்றியுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவ்வாடவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. இதையடுத்து 2023 ஜூலையில் இருந்து குரங்கம்மை தொடர்பில் நாட்டில் 12 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 2023 9 சம்பவங்களும் கடந்த ஆண்டு 4 சம்பவங்களும் பதிவாகியதாக KKM எனப்படும் சுகாதார அமைச்சு கூறியது. அனைத்து சம்பவங்களும் கிளாட் 2 பிறழ்வாகும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த குரங்கம்மை பரவலை KKM அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. பொதுமக்களும் அது குறித்து ஆக கடைசி தகவல்களை KKM-இன் சமூக ஊடக பக்கங்களில் தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தை கவனியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர். ரசிகர்களுக்கு அஜித் அறிவுரை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், குடும்பத்தை கவனியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என பிரபல நடிகர் அஜித் குமார் தனது ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். துபாய் கார் பந்தய பயிற்சியில் விபத்தில் சிக்கிய பிறகு அவர் வெளியிட்டுள்ள முதல் வீடியோ இதுவாகும். கார் பந்தயம் தனது வாழ்க்கையோடு கலந்த ஒன்று என குறிப்பிட்ட அஜித், துபாயில் பந்தயத்தை காண ஏராளமான ரசிகர்கள் நேரில் வந்தது குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இது தம்மை மிகவும் நெகிழ்ச்சி செய்தாலும் ரசிகர்கள் தங்களை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்றார் அவர். மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் வேலை செய்பவர்கள் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்றும் அஜித் தன்முனைப்பு வார்த்தைகளை கூறினார். பிடித்த விஷயத்தை செய்யும் போது அதில் வெற்றி கிடைக்காவிட்டால் சோர்ந்து போய்விடக்கூடாது. போட்டி முக்கியம் அல்ல, மன உறுதியும் வேட்கையும் அர்ப்பணிப்புமே முக்கியமாகும். அவற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள் என அஜித் பேசியுள்ளது அவரின் தீவிர ரசிகர்களை புல்லரிக்க செய்துள்ளது. சினிமாவுக்கு வெளியே ரசிகர்கள் தன் பின்னால் வருவதை விடுத்து தத்தம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை பலமுறை பதிவு செய்து அதை செய்தும் காட்டி வருவதாக வீடியோவை பார்த்த அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் வீடியோ வெளியிட்டு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் ரீதியாக மாணவனை துன்புறுத்தி வந்த சமய ஆசிரியை கைது. இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவாவில் ஆசிரியை பாலியல் தொல்லைக்கு ஆளாகி 15 வயது மாணவன் பெரும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அந்த 9ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்லவே பயப்படுவதாக கூறப்படுகிறது. ST என மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட அந்த சமய ஆசிரியை தனது வீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாகவே அப்பையனை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக தெரிய வந்தது. இத்தனை நாட்களாக அல் குரான் கற்கவே அம்மாணவன் ஆசிரியையின் வீட்டுக்கு சென்று வந்ததாக அக்கம் பக்கத்தார் நினைத்திருந்தனர். எனினும் மாணவனை அவர் கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்ள வைத்தது ஒரு நாள் அம்பலமானது. சந்தேகத்தில் வீட்டுக்குள் நுழைந்த கிராம மக்கள் பார்க்கக்கூடாத கோலத்தில் குளியலறையில் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து ஆசிரியை கைதானார். மாணவனை வற்புறுத்தி குறைந்தது 10 தடவையாவது அவர் உடலுறவு கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. அம்பாங்கில் 7 வயது சிறுவன் வீட்டில் மரணம். சித்திரவதை சந்தேகத்தின் பேரில் தாயும் காதலனும் கைது. தாமான் புகிட் அம்பாங்கில் சித்திரவதைக்கு ஆளாகி 7 வயது சிறுவன் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தாயும் அவரின் காதலனும் கைதாகியுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த மகன் மூச்சு விடவில்லை என அப்பெண் முன்னதாக ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அழைத்துள்ளார். எனினும் பின்னர் சிறுவனின் முகம், கழுத்து, கை கால்களில் காயங்கள் இருந்ததை மருத்துவ குழு கண்டுபிடித்தது. கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையிலும் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவை சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என உறுதியானது. கூர்மையற்ற ஆயுதத்தால் சிறுவன் சரமாரியாக தாக்கப்பட்டிருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அம்பாங் ஜயா போலீஸ் தலைவர் ACP முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய ஈபு எரிமலை, ஆராய் ஓடும் லாவா குழம்பு. கிழக்கு இந்தோனேசியாவில் ஈபு எரிமலை சனிக்கிழமை வெடித்து சிதறியது. சூடான எரிமலை குழம்புகளை வெளியேற்றியதோடு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகையையும் சாம்பலையும் அது கக்கி வருகிறது. வட மாலுக்கு தேசத்தில் 7 லட்சம் பேர் வாழும் ஹல்மஹெரா தீவில் உள்ள இந்த ஈபு எரிமலை இந்தோனேசிய நேரப்படி நேற்றிரவு 7:45 மணிக்கு வெடித்தது. எரிமலை குழம்புகள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறு போல ஓடுவதாக புவியியல் மையம் கூறியது.
எரிமலைக்கு மேலே தீப்பிழம்புகளும் அடர்த்தியான கரும்புகையும் வெளியேறுவது எரிமலை கண்காணிப்பகத்தின் புகைப்படங்களில் தெரிகிறது. இதுவரை மக்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை என்றாலும் எரிமலையில் இருந்து 4 முதல் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்கள் பாதுகாப்பு கருதி காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எரிமலை சாம்பல் காற்றில் கலந்திருப்பதால் பாதுகாப்பு கண்ணாடியும் சுவாச கவசமும் அணியுமாறு சுற்றுவட்டார மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உயிர் சேதம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த ஈபு எரிமலை இன்னமும் 2ஆம் கட்ட உயர் எச்சரிக்கை அளவிலேயே வைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் தீவிரம் குறையாமல் இருக்கும் எரிமலையில் ஒன்றான ஈபு எரிமலை கடந்த ஆண்டு மட்டுமே 200 முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது. பெக்கானில் கோர விபத்து, 4 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலி. பஹாங் பெக்கான் ஜாலான் குவாந்தான் ட்ரம்பின் சாலையின் 65வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மழையின் போது நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 உயிரிழந்தனர். ரம்பினில் இருந்து குவாந்தான் செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த புரோட்டான் வீரா கார் வலப்புற சாலையில் புகுந்து MPV வாகனத்தை மோதியதில் விபத்து நேர்ந்தது. புரோட்டான் வீரா நொறுங்கியதில் அதன் ஓட்டுநரான 52 வயது ஹம்சா சஹாரி, அவரின் 38 வயது மனைவி ரஹிமா அவாங் மூடா மற்றும் 4 முதல் 10 வயதிலான 3 பிள்ளைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக பெக்கான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. இவ்வேளையில் MPV வாகனத்தில் இருந்த கணவனும் மனைவியும் காயமடைந்து ராம்பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த இடம் வளைவான பகுதி என பெக்கான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜைரி மாட்சின் கூறினார். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரண விபத்தை ஏற்படுத்தியதாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. டிக்டாக்கில் அறிமுகமான டோனாவால் வீணாய் போன ஆடவர், 7,21,000 ரிங்கிட் மாயம். இணையம் வாயிலான பகுதி நேர வேலை வாய்ப்பு, அதிக கமிஷன் தருவதாக கும்பலொன்று கூறிய ஆசை வார்த்தையை நம்பி 7,21,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார் ஜொகூர் பொந்தியானை சேர்ந்த ஓர் ஆடவர். டிசம்பர் வாக்கில் டிக்டாக்கில் டோனா என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபருடன் 49 வயது அவ்வாடவருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. கொடுக்கப்படும் வேலைகளை முடித்துக் கொடுத்தால் 25 விழுக்காடு வரை கமிஷன் பார்க்கலாம் என அந்நபர் ஆசை காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் 1.3 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் கமிஷன் கிடைத்திருப்பதாகவும், ஆனால் அதை மீட்க வேண்டுமென்றால் மொத்த கமிஷனில் 6 விழுக்காட்டை செலுத்த வேண்டும் என்றும் அவரிடம் கூறப்பட்டது. கொஞ்சமும் யோசிக்காமல் டிசம்பர் கடைசி தொடங்கி இம்மாதம் வரை 101 தடவையாக பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக 7,21,226 ரிங்கிட்டை அவர் மாற்றியுள்ளார். ஆனால் சொல்லியபடி கமிஷன் கிடைக்கவில்லை. இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். கொடிய நோய் பரவலை முறியடிக்க மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களை ஆயுதமாக்கும் விஞ்ஞானிகள். டெங்கி, மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை முறியடிக்க கொசுக்களையே ஆயுதமாக்கும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேக்யூரி பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் அக்கண்டுபிடிப்பு டாக்சிக் மேல் டெக்னிக் என அழைக்கப்படுகிறது. அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்டு ஆண் கொசுக்களின் விந்தணுக்களில் நச்சுத்தன்மையுடைய ஒருவித புரதம் உற்பத்தியாகிறது. அந்த புரதமானது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆண் கொசுக்கள் பெண் கொசுக்களுடன் இனப்பெருக்கத்திற்காக சேரும்போது பெண் கொசுக்களின் உடலுக்குள் சென்று அவற்றை கொன்றுவிடும். உயிர்கொல்லி கிருமி பரவலுக்கு பெண் கொசுக்களே காரணம் என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை குறிவைத்துள்ளனர். பெண் கொசுக்களை அழிப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு டெங்கி, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் வாய்ப்புகள் மெல்ல குறையும் என அவர்கள் நம்புகின்றனர். உலகில் கொசுக்களால் பரவும் டெங்கி, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற கிருமிகளால் ஆண்டுக்கு சுமார் 7 லட்சம் பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீகெம்பங்கானில் பயங்கர வெடிப்பு சத்தம், புகார் ஏதும் வரவில்லை என்கிறது போலீஸ். ஸ்லாங்கூர் ஸ்ரீகெம்பங்கானில் நேற்றிரவு பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டதாக புகார் எதுவும் பெறப்படவில்லை என செட்டாங் போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் தெரிவித்துள்ளார். இரவு 8 மணி வாக்கில் அப்பகுதி வாழ் மக்கள் வெடிப்பு போன்றதொரு பயங்கர சத்தத்தை கேட்டதாக முன்னதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. சியாரா 16, பூச்சோங் 14வது மைல், புன்சக் ஜாலிலில், ஸ்ரீ செட்டாங் உள்ளிட்ட இடங்களிலும் அச்சத்தம் கேட்டதாக கூறப்பட்டது. இதனால் வீட்டின் கண்ணாடி சன்னல்கள் குலுங்கியதாகவும், தன் வாழ்நாளில் அதுபோன்ற பயங்கரமான சத்தத்தை தாம் கேட்டதே இல்லை என்றும் பேஸ்புக் பயனர் ஒருவர் கூறியிருந்தார். மூங்கில் பீரங்கி குண்டு போல் அச்சத்தம் இருந்ததாக அவர் சொன்னார். சிலர் பெரிய பட்டாசு வெடிப்பு போன்ற சத்தத்தை கேட்டதாக கூறினர்.
இந்நிலையில் ஸ்லாங்கூர் மீட்பு துறையும் தங்களுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என கூறியது. சில மாதங்களுக்கு முன்னர் பேராக் ஈப்போ வட்டாரத்திலும் இதேபோன்ற மர்ம வெடிப்பு சத்தம் கேட்டது நினைவிருக்கலாம். பிரான்சில் 2 டிராம் ரயில்கள் மோதியதில் 36 பேர் காயம். பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்போர்க் நகரில் 2 டிராம் ரயில்கள் சுரங்கப்பாதையில் மோதிக்கொண்டதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்தனர். தலைநகர் பாரிஸுக்கு வெளியே மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றில் அவ்விபத்து நேர்ந்தது. தொடக்க கட்ட விசாரணையில் சுமார் 36 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவ்வெண்ணிக்கை 50 பேரை தாண்டலாம் என தீயணைப்பு மீட்பு படையினர் கூறினர். சுரங்கப்பாதையில் 2 டிராம் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு சேதமுற்றதையும் உதவி கோரி அழுகுரல்கள் கேட்பதையும் வைரலான வீடியோக்களில் பார்க்க முடிகிறது. உடனடி விசாரணைகள் தொடங்கியுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. 1960ஆம் ஆண்டில் டிராம் சேவை நிறுத்தப்பட்ட பிறகு 1994 அதனை மீண்டும் தொடங்கிய முதல் பிரெஞ்சு நகரம் ஸ்ட்ராஸ்போர்க் ஆகும். அச்சேவை மீண்டும் தொடங்கியதிலிருந்து அங்கு பெரிய அளவில் விபத்துகள் நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.